வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் WTC ஓட பிரைஸ் வேல்யூ அமௌண்ட்டை வந்து ICC அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஃபார் ஆல் த டீம்ஸ். ஸோ வின்னருக்கு more than 30 crores, ரன்னர் அப்புக்கு more than 18 crores. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா யார் வின்னர் ரன்னர் வர போறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்தியா தேர்ட் பொசிஷன்ல முடிச்சதுனால more than 12 crores வாங்குறாங்க. அப்படியே கீழே நியூசிலாந்து, அப்படியே ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து, அதுக்கப்புறம் பங்களாதேஷ், வெஸ்ட் இண்டீஸ், கடைசியா தான் வந்தாரு விநாயக்குன்ற மாதிரி பாகிஸ்தான் ஒரு 4 கோடி இந்தா வச்சுக்கோ, கடைசி பொசிஷன் வந்தாலும் ஏதோ இது வச்சுனால குறைச்சிட்டு போன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ICC. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த WTC இந்த வேல்யூலாம் ஓகேங்க, பட் கண்டிப்பா இந்த 2025-2027 சைக்கிளுக்கு அப்புறமா அவங்க பிக்சர்ஸை ஈக்குவலா கொண்டு வரணும். எப்படி ஒரு ஒயிட் பால் ICC டோர்னமெண்ட்ல நம்ம ஒரு ஈக்குவாலிட்டி பாக்குறோம், புரியுதா உங்களுக்கு? அதாவது 2 விதமான டோர்னமெண்ட் நம்ம பாத்துருப்போம். அதாவது 2 குரூப்ஸ் இருக்கும், அதுல இருந்து சூப்பர் 6, அதுல இருந்து 2 டீம் செமிஃபைனல் குவாலிஃபை ஆகும், ஃபைனல் வரும். ஓகேங்களா? இல்லனா வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு 4 டீம், இதுல இருந்து ஒரு 4 டீம் குவார்டர் ஃபைனல் ஆடுவாங்க, அப்புறம் செமிஃபைனல் ஆடுவாங்க, ஃபைனல் ஆடுவாங்க. இதுலலாம் ஒரு லாஜிக்ஸ் இருந்தது. பட் ஆனா இப்ப நடத்துற அந்த WTC பிக்சர்ஸ்ல லாஜிக்கே இல்ல. சில டீம்லாம் கம்மி மேட்சஸ் விளாடுறாங்க, சில டீம்லாம் அதிகமான மேட்சஸ் விளாடுறாங்க. சோ ஒரு ஃபேராவே இல்லைன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அட்லீஸ்ட் ஃபியூச்சர்ல ICC வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு ப்ராப்பரான பிக்சர்ஸ் எடுத்துட்டு வருவாங்க நான் நினைக்கிறேன். இந்த WTC பிக்சர்ஸ் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அதை பத்தி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க.